அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த பெஸ்ட் சார்ட் டைம் ஃப்ரேம்ஸ் டு ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். எந்த டைம் ஃப்ரேம்ல நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சார்ட்டாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறதுங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு ப்ரைஸ் பாஸும் நம்ம கேண்டில் பேஸ் தான் ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஓகேங்களா, எந்த இண்டிகேட்டரும் நம்ம பயன்படுத்த வேண்டியது இல்லைங்கிறோம். ஸோ ஒன்லி கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ணி ஹையர் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எமோஷன்ஸ், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டாராக இருக்கட்டும், ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு எமோஷன்ஸ், அதாவது ட்ரேடரோட எமோஷன்ஸ் தான் வந்து சார்ட், அதாவது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னாக வந்து டிஸ்பிளே ஆகுது, ஓகேங்களா? அதைத்தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெமோங்கிற இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரேடர், இப்போ வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரே ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னா அங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கு, ஓகேங்களா? நீங்க எவ்வளோ டைம் ஃப்ரேம்ல வச்சு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ், அதாவது என்ன டைம் ஃப்ரேம்ல வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம், ஓகேங்களா, ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு பர்சன், நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா மார்க்கெட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணுறவங்களையும் மார்க்கெட்டையும் ஒன்றா கம்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இவரும் இந்த லேடியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு 5 minutes அப்போ தான் நீங்கள் இன்ட்ரோ ஆகி பேசுகிறாங்கன்னா அவங்களோட கேரக்டரை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கரெக்டுங்களா? பட் அவங்க அந்த 5 minutesல அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு கேரக்டரா தெரியுங்க, இன்னைக்கு பேச செய்வாங்க. பட் ஆனால் உண்மையான பர்சனா, ஆனால் நீங்கள் ஒரு 1 hour பேசுறீங்க, ஓகேங்களா, ஒரு 2 hours பேசுறீங்க, டே ஃபுல்லாக அவங்களோட பேசும்போது உங்களுக்கு வந்து அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் மேட் ஃப்ரெண்ட்ஸு, லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்தவங்க கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, பட் அவங்களால கண்டினியூ நீங்கள் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் எமோஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். எப்படி அந்த லெஸ்ஸர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும்போது என்ன வித்தியாசம் இருக்குது. ஃபைனலாக இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் எந்த டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா EURUSD வச்சிருக்கேன். நீங்கள் இந்தியன் மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்தியன் மார்க்கெட்லையும் பாருங்கள், அதே மாதிரி தான் நடந்திருக்கும், ஓகேங்களா? எல்லா டைம் ஃப்ரேமும் எமோஷன்ஸ் ஓரியன்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்டார் ஸ்பின் பார்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு, பட் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காது, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் போட்டுக்கிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆனது, ஓகேங்களா? ஒன்று தான் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே போட்டிருந்தீங்கன்னா அடுத்து இங்கே நீங்கள் பை ஆகும்னு நினச்சிட்டு இங்கே போட்டிருந்தீங்கன்னா இங்கே போயிட்டு மறுபடியும் நீங்களோட ப்ராஃபிட்டை உங்களால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டை விட, ஓகேங்களா, எல்லோ வந்து கம்மியாக இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஸோ லெஸ்ஸர் டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு ஒரு அவுட்புட்டும் குடிக்காது. ஏன்னா ரீசன்னா நாய்ஸாக இருக்கும், எந்த ஒரு ட்ரெண்டையும் உங்களால் பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு, இந்த ட்ரெண்டில் நீங்கள் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ 5 minutesல உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதே நேரம் உங்களுக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதே EURUSDயில் வச்சுருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. ரெட் வந்து பாத்தீங்கன்னா லூசிங், அதாவது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. இப்போ இங்க நீங்க பையான்னு எடுத்திருந்தீங்கன்னா மேல போயிட்டு கட் ஆகி ஸ்டாப் லாஸ் விழுந்திருக்கும், ஓகேங்களா? இங்க செல் ஆகும் ரெண்டு, இங்க 1 2 3 4 5 வந்து பாஸ் ஆயிருக்கு, 1 2 3 4 வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 hourல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் 1 ரேஷியோ இருக்கும். ஸோ உங்களால் ப்ராஃபிட் எடுத்துருக்கவே முடியாது, சரிங்களா? இந்த மாதிரி
நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய நாய்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்காரணம் கொண்டு லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இனிஷியல் டேயில் இந்தியன் மார்க்கெட்டில் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணி நம்ம நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறவங்க பட் நம்ம என்ன நினச்சிருப்போம், நம்ம அனலைஸ் பண்ணது தப்புன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி நிறைய நாய்ஸ் இருக்கும். 5 மினிட்ஸில் 1 ஹவர்லாம் நாய்ஸ் இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணுறது தான் எப்போவுமே பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்காக சில ஸ்டாட்டிஸ்டிக் சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். எதனால் நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் பண்ணக்கூடாது அப்படிங்கன்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம் பண்ணும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் இதில் நான் அதான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இஃப் யூ ட்ரேடிங் எ ஸ்மால் டைம் ஃப்ரேம் அண்ட் யூ பிளேஸ் ஸ்டாப் லாஸ் ஆன் தட் ஸ்மால் டைம் ஃப்ரேம், the chance that you will get stopped out simply because your stop is within average statistical range. ஓகேங்களா? நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நியர்பை த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரேஞ்சில் இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸில் பண்ணும்போது ஈஸியாக உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறோம். நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் நிறையா பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் நிறையா உங்களுக்கு வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. as well as இதுலேயும் சரி ஃபாரெக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் ஈஸியாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இதுக்கு காரணம் வந்து இன்ஸ்டியூஷன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் யூஸ்வலாகவே வித்தின் ரேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்காரணம் கொண்டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு அவுட்புட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் தராது. சரி, ஓகே. இஃப் யூ ட்ரேடிங் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ், நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் டெய்லி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பழைய அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, உங்கள் ஃப்ரெண்டு பழைய இதில் சொன்ன மாதிரி, இந்த ஸ்லைட் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா லாங்கர், அதாவது வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு வந்து அதிக நாள் உங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் பேசுகிற ஆளெல்லாம் உங்களோட ஃப்ரெண்டாக வச்சுருந்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களால் அவங்க நல்லவங்கன்னு உங்களால் கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ அதைத்தான் நான் இங்கே சொல்கிறது. ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்டர். ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதனால என்னென்னா இந்த அதில் இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ரேண்டம் இன்ட்ராடே மார்க்கெட் நாய்ஸ். ஸோ அதனாலேயே உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த 3வது பாயிண்ட்ல என்ன சொல்றேன்னா, ஆல் ட்ரேடர்ஸ் டு பி அவேர் ஹவு டைம் ஃப்ரேம்ஸ் அஃபெக்ட் த ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? டைம் ஃப்ரேம்னால எவ்வளவு ஸ்டாப் லாஸ் அடிக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லோயர் டைம் ஃப்ரேம்ல எக்காரணம் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது இந்த ஸ்லைட்ல நம்ம அதோட முடிச்சிடுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைம்ஸ், ஓகேங்களா, டிமாண்ட்ஸ் லாட் ஆஃப் அட்டென்ஷன்ஸ். நம்ம அந்த சார்ட் மேல நிறைய அவேர்னஸ் அதை பார்த்துட்டே இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்னால எந்த யூஸும் கிடையாது. ஸோ அதனால லோயர் ஃப்ரேம்ஸ்ல நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒன்லி ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல மட்டுமே பண்ணுங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாருமே நிறைய பேர் ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு இருக்காங்க, காலேஜ் போயிட்டு இருக்காங்க. 2 பேர் இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைம் போயிடும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ட்ரேடே பண்ண முடியாது. எப்போ ஒரு மார்னிங் கொஞ்ச நேரம், ஈவினிங் கொஞ்ச நேரம் தான் உங்களால் வந்து சார்ட்டை பார்க்க முடியும். அப்படி இருக்கிறவங்க வந்து ஸோ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? யாருமே பண்ணக்கூடாது, எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் பண்ணுறங்க அடிக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் உண்டாகும். நான் அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்னா, லோயர் டைம் ஃப்ரேமில் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும், நிறைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரேடு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் அது உண்மை கிடையாது. ஓகேங்களா? டே டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டே டைம் ஃப்ரேம் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கான டைம் இருந்துச்சுன்னா 4 ஹவர்ஸில் பண்ணுங்கள். ஆனால் இந்தியன் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து டேயில் பண்ணுங்கள். நான் இப்போ கமெண்ட் ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணலான்னு. எல்லாத்துக்கும் இந்த டவுட்டாக இருக்கும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுவானா, சரி கன்ஃபர்மேஷனுக்காக லோயர் டைம் ஃப்ரேம் எதுவுமே வேணாம். ஸோ ட்ரெண்ட் என்னங்கிறது பார்த்துக்கோங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பின்பார், நம்ம சொன்ன அந்த ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர், ஹேங்கிங் மேன், ஓகேங்களா, இதெல்லாம் வருதான்னு பார்த்துக்கோங்க. இது வந்துச்சு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? என்னோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம், ஓகேங்களா, ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகேங்களா? பிஸி ப்ரொஃபஷனல் கூட பண்ண முடியும், யார் வேணாலும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்னன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரேட். ஓகேங்களா? 5 மினிட்ஸில் வச்சுட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு
10 ட்ரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா 5 மினிட்ஸ்ல வச்சுட்டு. ஸோ இதனால கிடைக்கிற பிப்ஸா இருக்கட்டும், அது கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும் இந்தியன் மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ 10 ட்ரேட் எடுப்போம். நான் பிகினரா இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஓகே நிறைய ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. உண்மை அது கிடையாது. நிறைய ட்ரேட் பண்ணிட்டு கடைசியா ஃபைனலா வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரோக்கர் கமிஷனே அதுக்கு போயிடும். ஓகேங்களா, புரோக்கர் தான் ரிச் ஆவார தவிர நம்ம ஆக மாட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரேட் பண்ணி புரோக்கர் கமிஷன் கொடுக்கறத விட 1 or 2 ட்ரேட்ஸ், வெரி லெஸ் ட்ரேட்ஸ் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ட்ரேட் சிக்னலே கிடைக்கலனா ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது கவர்மெண்ட் ஒரு படத்தில் சொன்ன லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். ஓகேங்களா, அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஹை டைம் ஃப்ரேம் இஸ் ஹை ப்ராஃபிட் நான் இங்கே மென்ஷன் பண்ண முட்டேன். ஸோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. ஹை டைம் ஃப்ரேம் இஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் இஸ் ஹை ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து மேக்ஸிமம் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா, ஃபுல் டைமில் மேக்ஸிமம் வெரி லெஸ் பீப்புள் தான் வந்து ஃபுல் டைமில் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பண்ணுங்க. இந்தியன் மார்க்கெட்ல டேல பண்ணுங்க, ஃபாரெக்ஸ்லயும் டேல பண்ணுங்க. ஸோ டேல பண்ணும்போது நீங்க வந்து கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், கேண்டில் முடியறது நீங்க பார்க்கணும்னா யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அதாவது யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேண்டில் பார்த்துட்டு டேல பார்த்து ட்ரேட் எடுங்க. நம்ம டைம் ஃப்ரேம்க்கு நான் இப்போ நம்ம குரூப்ல கூட போட்டிருந்தேன், நம்ம எப்படி இந்தியன் டைம் பார்க்கறது, யூஎஸ் டைம் க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா அங்கே 5 o'clock க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஏர்லி மார்னிங் க்ளோஸ் ஆகும். சரிங்களா, நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுட்டு வீக்கெண்டில் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு வீக் டேஸில் 2:30க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அதுதான் வேற வழி இல்லை. ஸ்பின்னிங் டாப்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் தான் கேண்டில் க்ளோஸ் கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா, ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர்ஸ். பாய்.